முன்னப்பட்ட தெரியாதவங்க எப்பவுமே டேஞ்சர் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டாபிக் நான் ஏன் பண்றேன் அப்படின்னா, நிறைய நம்மளோட நெட்வொர்க் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து புது ஸ்ட்ரேஞ்சர் எப்படி அப்ரோச் பண்றவங்கள பயங்கர சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா. யாரும் முன்ன பண்ண தெரியாதவங்க கூட பேச கூட மாட்டேங்காங்க, பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் கூட பண்ண மாட்டேங்காங்க. அதுக்காகவும் அது தவிர நீங்க நெட் மார்க்கெட்டிங் இல்லாட்டனாலும் உங்க லைஃப்ல ஸ்ட்ரேஞ்சர் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும், எப்படி முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்றேன். இப்போ நான் தெரியும் இல்லையா, கேரளா போயிட்டு வந்திருந்தோம், அலாப்பி அங்கே தான். அப்போ அந்த நாங்கள் இருந்த இடத்துக்குள்ள கேர்டேக்கர் வந்துட்டு அவர் ரொம்ப உளுந்து எங்களை கவனிச்சார். கடல்ல கூட்டிட்டு போய் எங்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு குழந்தைங்கள்லாம் கடலில் கூட்டு போயிட்டு எங்க சாப்பாடு கிடைக்கும், எங்க சுத்தி போகணும், எங்க குறைய விலை கிடைக்கும், எந்தெந்த இடம்லாம் பார்க்கணும், ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாரு. எனக்கு திரும்ப ஒரு டவுட் இருந்துச்சு, எதுக்கு நம்மளை இப்படி கவனிக்காரு, ஏதாவது டவுட் இருக்குமா? நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரேஞ்சர்னா யாரு, முன்ன பண்ண தெரியாதவங்க என்னைக்குமே நமக்கு டேஞ்சர் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், நம்ம குழந்தைலன்னு சொல்லி கொடுத்தது. ஆனா பார்த்தா அவ்வளோ நல்லவங்க. அவர் உண்மையிலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு தான் பழகிருக்காரு. ஆனா நான் சந்தேக கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருந்தேன், இவர் எதுக்கு நம்மளை இப்படி கவனிக்காரு, எதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுதாரு அப்படின்னு. இதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே நமக்காக ஸ்ட்ரேஞ்சரை தப்பாவே பார்த்துட்டு இருக்கோம். போகும்போது எனக்கு இது கூட சொன்னாரு, ஹோட்டலுக்கு வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம் அப்படிலாம் இல்ல, பண்ணாட்டலாம் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாரு. அதாவது தங்கியிருந்த அவரோட ப்ராப்பர்ட்டி அது, அந்த பணம் கொடுக்காட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்ற அளவு பழகுதாரு என் கூட. ஆனா நான் சந்தேக கண்ணோட்டத்திலே அவர் பார்த்துட்டு இருந்தேன், எதுக்கு இவ்வளவுக்குள்ள நம்மகிட்ட பழகுதாரு அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்தேன்னா யோசிச்சிட்டே இருந்தேன். நமக்கு திரும்ப சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஸ்ட்ரேஞ்சர் முன்ன பண்ண தெரியாதவங்க ஏமாத்துறதுக்கு தான் இருப்பாங்க, அவங்க ஏமாத்துவாங்க. ஆனா அப்படி இல்லை. முன்ன பண்ண தெரியாதவங்க எப்பவுமே உங்களே மாதிரி அவங்களாம். இப்ப சில நேரம்லாம் ட்ரெயின்ல எல்லாம் நான் சாமான் சும்மா அப்படி தூக்கி போட்டு மட்டும் சுத்திட்டே இருப்பேன். ஏன்னா ஏத்தலவங்க அவங்களும் பயந்து போய் வந்திருப்பாங்க, நம்மளும் பயந்து போயிருப்போம். எல்லா இடத்துலயும் இது சாத்தியமாகாது சில நேரத்தில். பட் முன்ன பண்ண தெரியாதவங்கள நம்பணும், அவங்க கூட பழகணும், நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட ஏன் பழகணும் அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர் முன்ன பண்ண தெரியாதவங்ககிட்ட ஏன் பழகணும் அப்படின்னா, உங்களோட திறமை, உங்களோட லெவல் இருக்குல்ல, அது ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணணும், ஓரளவு நீங்க மேல போகணும் அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பழகுங்க, பேச ஆரம்பிங்க. ஓகே, யாருமே தெரியாது ஆனா பேச ஆரம்பிங்க. இது உங்களோட ஆளுமையை பெருசுபடுத்தும், நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இன்னொரு உண்மையை நீங்க கண்டுபிடிங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க மைண்ட்ல எதுவுமே இல்லாம பிராங்கா கேட்பாங்க, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு. ஏன்னா உங்களை பத்தி தெரியாது, முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது, என்ன சொல்றீங்கன்னு கவனமா கேட்பாங்க. என்ன சொல்றாங்க வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க கணவன் மனைவி கூட உங்களை புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை விட முன்ன பின்ன தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உங்க வீட்டுக்காரரோ அல்லது உங்களோட ஒய்ஃபோ புரியாத விஷயத்த ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு. இது நீங்க தான் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு உண்மை அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனா கூட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஒரு கட்டாயம் ஆயிரும், நீ இவ்வளவு நாள் பழகிருக்க, நீ என்னைய பத்தி தெரியலையா அப்படின்லாம் வரும். ஆனா ஸ்ட்ரேஞ்சருக்கு அந்த விஷயம் இருக்காது. ஓகே, இது ஒரு ஜெனரல் நான் சொல்றேன். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமா ஸ்ட்ரேஞ்சர் கூட பழகுவாங்க. இப்ப நம்ம நாட்டில் ஸ்ட்ரேஞ்சர் கூட பழகுறது பேசுறது ரொம்ப டேஞ்சரானது, அதை நம்ம பேசுவோம் அப்புறமும். இப்ப யூஎஸ் எடுத்துட்டீங்கன்னா முன்ன பண்ண தெரியாதவங்களை ஸ்மைல் பண்ணீங்கன்னா அவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா ஹாய், அல்லது நீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க, எங்க இருந்து வரீங்க அப்படி பேசிங்கன்னா உங்களோட பேசுவாங்க. நான் சொல்லுது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரு கூட பேசினாலும் பேசுவாங்க. நம்ம ஊர்ல அப்படி பேச மாட்டாங்க. நம்ம ஊர்ல அப்படி மேலைங்களையும் பார்ப்பாங்க, எதுக்கு இவன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டென்மார்க் எடுத்துட்டீங்கன்னா அங்க ஏதாவது அவங்க பேசுறதுக்கு முன்னாடி ஏதாவது பொருள் அதை எடுத்துட்டா இதை எடுத்துட்டா அப்படின்னு பொருள் மூலமா அவங்ககிட்ட ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. வேணுக்குன்னு அந்த பேக் அங்க விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் அதை எடுத்து வந்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க.
அந்த மாதிரி அவங்க வந்து ஆக்ஷன் மூலமா பேச ஆரம்பிப்பாங்க. இது டென்மார்க் நாட்டில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாடு என்னன்னா எஜிப்ட் இல்லையா. அங்க இப்போ நான் வந்துட்டு நாங்கள் அலப்பியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது பின்னாடி ஒரு எஜிப்டியன்ஸ் இருந்தார். ஈஜிப்டில் வந்திருந்தாங்க அலப்பியில். அவர் வந்து சோறை தனியாக சாப்பிடுதாரு, குழம்பு தனியாக சாப்பிடுதாரு. நம்மளை மாதிரி சோத்தையும் குழம்பையும் போட்டு புனைஞ்சு அடிக்கிறது கிடையாது அவங்களுக்கு. ஓகே, அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா, நம்ம ஊர்லலாம் எவன் முன்ன பின்ன தெரியாத பேசலாம் தப்பு கிடையாது. ஆனால் அவங்க ஊரில் எஜிப்டியன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட நீங்கள் ரூடாக பிஹேவ் பண்ணீங்க, பேசலை அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து உங்களை தப்பாக நினைப்பாங்க. எப்படி முன்ன பின்ன தெரியாம கூட பேசணும். அப்படிப்பட்டது தான் எஜிப்சியன்ஸ். அது எவ்வளவுக்குள்ள பேசுவாங்க அப்படின்னா, முன்ன பின்ன தெரியாம பாசமா பேசுவாங்க. நீங்க முன்ன பின்ன தெரியாம ஒருத்தர் அட்ரஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காஃபி கூட கொடுப்பாங்க. அவ்வளவுக்குள்ள முன்ன பின்ன தெரியாதவங்கள நம்புவாங்க, பேசுவாங்க. நம்ம இந்தியால முதல்ல நம்பக்கூடாது, எவனாலும் நம்பக்கூடாது, அப்புறம் போதான் நம்பணும். இதுதான் நம்ம ரூல்ஸ். வெளிநாட்டில் அப்படி கிடையாது. நான் சொல்ற நாட்டில் அப்படி கிடையாது. அவங்க முதல்ல எல்லாத்தையும் நம்புவாங்க, அப்புறம் எவனும் துரோகம் பண்ணிட்டானா அப்புறம் அவங்கள நம்ப மாட்டாங்க. எஜிப்டியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த மேட்ரு. இந்த வீடியோட கடைசி போனஸ் உங்களுக்கு தரேன். முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு நிறைய வழிகள் இருக்கு. அதில் 1-2 வழிகள் நான் இப்போ சொல்றேன். ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது பேசுறது. நீங்க பஸ்ல இருந்துட்டு இருக்கீங்க, பஸ் ஏன் எப்படி லேட்டா போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிங்கன்னா அவரு ஏதாவது பேச ஆரம்பிச்சாருன்னா பேச ஆரம்பிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஜென்ரலா செம ஹீட்டா இருக்குல்ல, இந்த தடவை பயங்கர வெக்கையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்க்கணும். அவர் ஏதாவது பேசினாங்கன்னா ஆமா ஆமா போன தடவை இந்த மாதிரி வெயில் கிடையாது அப்படிம்பாங்க. யார்கிட்டையும் போய் ஹாய் ஹலோ உங்க பேர் என்ன, என் பேர் என்ன, நான் இங்க இருந்து வரேன், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் சொல்லி தரது உங்க வாழ்க்கையை மாத்தும், உங்க பிசினஸை மாத்தும், உங்க 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 லட்சமான பலன் கொடுக்கும். நான் சொல்ற விஷயத்த புரியுதா உங்களுக்கு? ஸோ முதல்ல ஜென்ரலா பார்த்து ஜென்ரல் விஷயத்த பேசுங்க, ஒரு விஷயம். ரெண்டாவது, காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. அவங்க வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க எகெயின் பார்த்து, பொண்ணா இருந்தா பையனா இருந்தா அது சிக்கல் வந்துடும், அது பாருங்க. அவங்க ஷூ என்ன மாதிரி ஷூ போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி அவங்க ஷர்ட் எதாவது பிடிச்சிருக்கலாம், வாட்ச் ஏதாவது இருக்கலாம், மொபைல் இருக்கலாம், ஏதாவது ஒன்று இது நல்லா இருக்க, இது எங்க வாங்கினீங்க, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, முன்ன பின்ன தெரியாம இமீடியட்டா இதை நீங்க பேசலாம். யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படி பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மைல் பண்ணி ஜென்ரலாக ஒரு டேர்ம்ஸ் பேசலாம். செகண்ட் வந்து நீங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம் அவங்களுக்கு, எது ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்கள், அது ரெண்டாவது விஷயம் கொடுக்கலாம். மூணாவது வந்து நீங்க ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எப்போனாலும் சரி உண்மையை சொல்லலாம். அதாவது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு வாழ்க்கையில, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படி சொல்லலாம். ஓ அப்படியா அப்படின்னு அவங்க புரிஞ்சுவிடுவாங்க. ஐயோ நீங்க இப்படி பண்ணானு அப்படி பண்ணான்னு கேட்பாங்க. அதே மாதிரி உங்க வீட்டில் யாரெல்லாம் இல்லை, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது உங்க மேல ரொம்ப பாசமா வரும். அப்புறம் அவங்க வாழ்க்கையில நடந்த இழப்பை பத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அப்பட்டமான உண்மைகளை வந்து நீங்க ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட சொல்லணும். அவங்க உடனே உங்க மேல கனெக்ட் ஆயிரும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் கூட வந்து ட்ரெயின்ல கீழே படுத்து போறதெல்லாம் நான் சொல்றேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் இல்லையா, நீங்களும் நானும் பார்த்ததில்ல, யூடியூப்ல நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். பட் ஸ்ட்ரேஞ்சர் இல்லையா, நான் சொல்லும் போது அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணிச்சு, ஆமா நானும் இந்த மாதிரி கஷ்டப்படும் போது இப்படி இருந்திருக்கேன் அப்படிங்க சொல்றீங்க இல்லையா, அந்த கனெக்ட் ஆயிட்டா நம்ம 2 ஃப்ரெண்ட் ஆயிட்டோமா. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 அப்பட்டமான உண்மையை, ஒரு ரொம்ப டேஞ்சரான விஷயத்தெல்லாம் நீங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசலாம். நான் ட்ரெயின்ல வரும்போதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன். அந்த பெட்டியில பணம் இருக்கு, அது கவனம், அதுல செயினுக்குலாம் அது உள்ளதான் இருக்கு அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்க திருப்பி பார்ப்பாங்க, என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு. அவங்க சிரிப்பாங்க, அப்புறம் தெரியும் அது உண்மையும் கூட, அந்த பெட்டியில தான் பணம் இருக்கும் அப்படின்னு.
இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்கள். பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட ஒரு உண்மையை சொல்லுங்கள். ஷேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகி உங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு அப்புறம் தான் மற்ற பிஸ்னஸ் ப்ரொபோசல் அந்த கதையெல்லாம் அப்புறம் தான் பண்ணும். முதல்ல ஃப்ரெண்ட் ஆகுங்க. புரியுதா நான் சொல்லுது? இது என்னோட ட்ரைனிங்ல உள்ள விஷயம். இன்னைக்கு யூடியூப் உங்களுக்காக ஷேர் பண்றேன். இதை யூஸ் பண்ணுங்க. எங்கெங்க எப்படி யூஸ் பண்ணீங்க? அதாவது நான் ரொம்ப வெட்கப்படுற டைப்பு, முன்ன பின்ன பேச மாட்டேன். பிஸ்னஸ்ல வந்துட்டீங்கன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பேச படிக்கணும். அப்பதான் நீங்க லைஃப்ல ஜெயிக்க முடியும், பிஸ்னஸ் ஜெயிக்க முடியும்.